தேவன் அங்க போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதுலதான் இன்றைக்கு நம்மளும் திருச்சபைகள் எல்லோருமே தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சுவிசேஷ பணியில மேலோட்டமாகத்தான் செய்கிறோமே ஒழிய, சுவிசேஷ பணிங்கிறது என்ன, யாராவது ஒருத்தவரை பிடித்து அவர்களுடைய பெயரை மாற்றணும், கிறிஸ்தவ பெயர்களை ஞானஸ்தானம் கொடுத்து சபையில கொண்டு வந்து சேர்த்துடணும், அவர்களிடம் கொடுக்கிற காணிகையை வாங்கிட்டு போய் மற்றவர்களையும் இதே மாதிரியான மாற்றத்திற்கு உட்படுத்தணும் அப்படியான ரீதியில தான் இன்றைக்கு திருச்சபைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனா அடிப்படையிலே இந்த மாதிரியான ஆட்களுடைய மனம் மாற்றப்பட்டிருக்கிறதா, அவங்க உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, அவர்களிடத்துல உண்மையான ரட்சிப்பு இருக்கா, உண்மையான மனம் திரும்புதல் இருக்கிறதா, உண்மையாகவே அவர்கள் ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்களா, அதற்கு அப்புறமாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரும். இன்னைக்கு வேதாகமத்துல சொல்லி இருக்கிறது போல மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா 99.9% பேர் மனம் திரும்பாமலே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க.